கும்பம் கள்ளத்தொடர்பு வரமா சாபமா? கும்பராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சி சனி என்னதான் பண்ண போறாரு? ஆல்ரெடி வச்சு செஞ்சதெல்லாம் பத்தாதா? மேற்கொண்டு என்னதான் பண்ண போறாரு? வாங்க தெரிஞ்சுக்கலாம். வீடியோ தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சேனலை இன்னமும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே புதுசா வரவங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுத்துட்டே இருங்க. நீங்க என்ன ராசியில பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படின்றத கீழே சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் தெரிஞ்சுக்கிறேன். வரக்கூடிய கமெண்ட்ஸுக்கு கண்டிப்பா நான் ரிப்ளைவும் பண்றேன். கும்பம் கும்பராசி காலச்சக்கரத்துடைய 11வது ராசி. இந்த ராசியில தான் ராகு வந்து ஒரு வருஷமா வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நல்லா மண்டையில வந்து உட்கார்ந்துருக்காரு. இந்த ராசிக்கு அதிபதினு ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அந்த சனி பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துலதான் வந்து வக்ரமா போறாரு. அதுவும் 1 இல்ல 2 இல்ல 138 நாட்கள் சனி வக்ரம். சனி வக்ரமானது 138 நாட்கள், கிட்டத்தட்ட இந்த ஜூலை ஆகஸ்ட் வந்து டிசம்பர் மாதம் 4 மாச காலம் சனி வக்ரமாக போறாரு. இந்த வக்கர காலகட்டத்துல எதுலாம் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு கரியர் விஷயம் வரும்போது இந்த கும்பராசிக்காரனுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இந்த 4 மாசம் ராசிக்கு 10ஆம் இடத்தோட அதிபன் செவ்வாய், அவரை வச்சுதான் உங்களோட கரியர் மாற்றங்கள், இடமாற்றங்கள், வேலை மாற்றங்கள் எல்லாமே வந்து அமையும். அவரும் 5ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்துல தான் இருக்காரு. ஒன்னும் பயப்பட தேவையில்லை. செக் பாயிண்ட் உங்களுக்கு கரியர்ல வைக்கல, அதனால நீங்க பயப்பட வேண்டாம், சரிங்களா? ஸோ செக் பாயிண்ட் உங்களுக்கு கரியர்ல இல்லை. 5ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துல இருக்கிறதுனால என்ன தொழில் நீங்க பண்றீங்களோ, என்ன பிசினஸ் நீங்க பண்றீங்களோ இந்த 4 மாச காலம் தொடர்ந்து பண்ணலாம். சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், மேடம் நாங்க ஏதாவது சேஞ்ச் பண்ணலாமா, இப்ப மாத்தினா அது சரி வருமான்னு ஒருத்தர் வந்து கேட்பீங்க. அதுக்கும் பதில் சொல்லிடுறேன். இப்ப நீங்க சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா வக்ரம் அப்படின்றது ஆல்ரெடி நீங்க பண்ணிட்டு இருக்க விஷயத்த, இல்ல நீங்க ஆல்ரெடி பண்ணி முடிக்காத விஷயத்த திரும்பி கொண்டு வந்து பண்ணணும், அவ்வளவுதான். புதுசா எதையும் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஆல்ரெடி பண்ண விஷயத்த தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ வக்ர காலத்தை பொறுத்த வரைக்கும் கரியர்ல எந்த ஒரு சேஞ்சும் இல்லை, நிலையா போயிட்டு இருக்கும். உங்களுடைய பணம், கேஷ், உங்களுக்கு வர வேண்டிய காசுகள் எல்லாமே ஒரு மாதிரி நிலையா போயிட்டு இருக்கும். அதுல உங்களுக்கு சனி எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டாரு. பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. கரியரும் ஸ்மூத்தா தான் போகும் ஆஸ் யூஷுவல். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எப்படி போச்சோ. ஆனா ஒரு விஷயம், நீங்க 7.5 சனியில இருக்கீங்கன்றதை மட்டும் மறந்துடாதீங்க. 7.5 சனியில வக்ர சனி, ஓகேவா? இது முடிய இன்னும் இந்த கும்பராசிக்கு இன்னும் 1 வருஷம் காத்துக்கிட்டு இருக்கு. 1 வருஷம் இருக்கணுமா மேடம்? ஆல்ரெடி நிறைய அனுபவிச்சிட்டோமே, இன்னும் 1 வருஷம் தாங்க, டக்குன்னு போயிடும். அதெல்லாம் பயப்படாதீங்க. சரி, எதுல பிரச்சனையை கொடுப்பான் சனி பகவான் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கும்பத்துல ஆல்ரெடி ராகு இருக்க, ஓகேவா? 7ல கேது இருக்க. சோ ராகு உங்களுக்கு ராசியில இருந்து 7ஆம் இடத்துல உங்களுக்கு கேது இருக்கும்போது நிச்சயமாக கும்ப ராசியில இருக்கவங்களுக்கு நிறைய தகாத உறவுகளால கான்டாக்ட்ஸ் எல்லாமே வர்றது, தேவையில்லாத விஷயங்கள் உங்க லைஃப்குள்ள வர்றது. நீங்க சும்மா தான் இருப்பீங்க, நீங்க யார் வம்புக்கும் போக மாட்டீங்க, யார் தும்புக்கும் போக மாட்டீங்க, நீங்க உண்டு, உங்க வேலை உண்டு. ஒருவேளை கல்யாணமே அப்படியே ஆயிருந்தா கூட உங்க மனைவி, குழந்தை, குட்டி அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆனா தேவையில்லாத இடத்துல உங்க சந்தேகப்படுற மாதிரி சூழ்நிலைகள் உருவாகும். உங்க மனைவியே உங்க மேல சந்தேகப்படுற மாதிரி இருக்கும், உங்க கணவனே உங்க மேல சந்தேகமே, என்ன ஏதாவது தப்பு பண்றியா, எனக்கு தெரியாம வெளியே ஏதாவது வேலை பாக்குறியா அப்படின்ற மாதிரிதான் கேட்பாங்க. போன் அடிக்கடி எடுத்து பார்ப்பாங்க. சும்மா பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இப்படி போனா கூட போயிட்டு வர கேப்ல எடுத்து போனை பாக்குறது. அந்த மாதிரி ஒரு விதமான இந்த 7ல ராகு, அந்த ராகு கேது 7க்கும் ராசிக்கும் தொடர்பு கொள்ளும்போது நிச்சயமா அந்த மாதிரி ஒரு சந்தேக புத்தி எல்லாம் கிரியேட் பண்ணி கொடுக்கும். இதெல்லாம் கும்பம் ஃபேஸ் பண்ணி ஆல்ரெடி ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இதெல்லாம் நான் சொல்றது வந்து இப்போ சொல்றேன், இந்த 4 மாச காலம் சொல்றேன். பட் ஆல்ரெடி கும்பம் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி வந்திருப்பீங்க. இதுல நிறைய பேர் டைவர்ஸ் ஆகியும் பிரிஞ்சு போயிட்டு இருப்பீங்க. இல்ல டைவர்ஸே வேணா நீ தள்ளி போன்னு சொல்லி தள்ளி வச்சு ஒதுக்கியும் வச்சிருப்பீங்க. ஸோ கும்பராசி ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி ஒரு கஷ்டம் வந்தா பரவாயில்ல, வாழ்க்கையே கஷ்டமா இருக்கும்போது அதுல தேவையில்லாம பேர்கிட்டு போறது, தேவையில்லாத அசிங்கப்படுறது, முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்ற ஒரே விஷயம், அப்படியே ஏதாவது உங்களுக்கு இருந்தாலும் கூட ஒரு வேலை சொல்லிடுறேன். ஏன்னா சில பேர் சொல்றீங்க, மேடம் நான் நல்லாதான் மேடம் இருக்கேன், எனக்கெல்லாம் அப்படிலாம் ஒண்ணும் இல்லை மேடம் அப்படின்னு சொல்லுவேன். சில பேர் இல்லம்மா எனக்கு அதெல்லாம் இருக்குதான், ஆனா நான் அதை வந்து கொஞ்சம் தெரியாம அப்படி எப்படி இருக்கேன் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால இந்த காலகட்டம் சனி வக்ர பயிற்சி அப்படின்றது, சனி என்ன பண்ணுவாருன்னா பின்னாடி நகர்ந்து நீங்க பண்ண தப்பு எல்லாத்தையும் கொண்டு வந்து முன்னாடி எப்படி கண்ணுக்கு முன்னாடி ஃபிளாஷ் போட்டு காட்டுவார்.
சரியா? அப்போ நீங்க பண்ண தப்பு எல்லாத்தையுமே இப்பவே அதுல இருந்து வெளியே வந்துருங்க. நான் கொடுக்குற ஒரே அட்வைஸ் ரிலேஷன்ஷிப்ல உங்களுக்கு, ஒருவேளை உங்க கணவனுக்கோ மனைவிக்கோ தெரியாம நீங்க ஏதாவது தவறு பண்ணியிருந்தா கூட இப்பவே நீங்க அதுல இருந்து வெளியே வந்துடுறது பெட்டர். இந்த 4 மாச காலமும் அதுக்கான ஸ்டெப் எதுவும் எடுக்காம நீங்க வந்து அப்படியே விட்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா அசிங்கப்படுறது, அவமானப்படுறது, பேர் கெட்டு போறது, ஏதேதோ லைஃப்ல வர்றது, உங்க லைஃபே ஸ்பாயில் ஆன மாதிரிலாம் சில விஷயம் தோணும். என்னடா ஏன்டா இருக்கும், பேசாம தற்கொலை பண்ணிக்கலாமா, சூசைட் பண்ணி செத்து போயிடலாமா, இப்படி ஒரு வாழ்க்கையை வாழலாமா, பல பேர் இருக்கீங்க இருக்கீங்க ஆனா வெளியே சொல்ல மாட்டீங்க. அப்படி உங்களுக்கு கஷ்டத்தை ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா நிறைய மக்களுக்கு தெரிய வருங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க கும்பராசியில இருக்கவங்க அப்படின்றது மக்களுக்கு கண்டிப்பாக தெரிய வரும். உங்க கஷ்டத்தை கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு என்னால என்ன முடியுமோ அதை நான் கைட் பண்றேன். முதல் விஷயம், இந்த வக்ரசனி காலகட்டங்கள்ல இந்த ராகு உங்க ராசியில இருக்கிறதும் கேது உங்க ராசிக்கு 7ல இருக்கிறதும் கண்டிப்பாக பிரச்சனை. ஏன்னா 7ஆம் இடம் என்பது எதிர்ப்பாளினம். அங்க போய் கேது உட்கார்ந்துருக்கு. அப்ப என்ன பண்ணும், சில நேரங்கள்ல சுயநினைவை இழக்க வைக்கும். சுயநினைவை இழந்து டிசைட் பண்ணுவீங்க, இன்னும் நான் அப்படி பண்ணிட்டேனா, நான் இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டேனே. ஆக்சுவலா உங்களுக்கு அந்த இன்டென்ஷனே இருக்காது, பண்ணணுன்ற இன்டென்ஷனே. ஆனா அது வந்து சில விஷயங்கள் நம்மளை வந்து பண்ண வைக்கும். ஏன்னா நமக்கு ராசியில ஆல்ரெடி வந்து ராகு இருக்கு. இது வந்து ராசி லக்னம் ரெண்டுத்துக்குமே பொருந்தும். அதே நீங்க பாத்துக்கோங்க, ராசி லக்னம் ரெண்டுத்துக்குமே பொருந்தும். அதுவும் உங்க தசாபுக்திகள் மட்டும் மோசமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. 6, 8, 12 தசாபுக்திகள் இருந்ததுன்னா கண்டிப்பான முறையில சொல்றேன், நீங்க நிச்சயமா இந்த மாதிரி விஷயங்கள்ல பாதிக்கப்படுவீங்க. சரி, படிப்பு சார்ந்த விஷயங்கள், குழந்தைங்க, படிக்கிற பசங்க, பெற்றோர்கள் எல்லாம் எப்படி கவனமா இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கும்பராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காரு. அந்த 5ஆம் இடத்துல அதிபதி புதன் 6ல போய் மறைகிறாருப்பா. இந்த காலகட்டம், இந்த ஆகஸ்ட் மாச காலகட்டத்துல நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் படிப்புலையும் கவனம் தேவை. நண்பர்கள் கிட்ட கொஞ்சம் பேசுறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. உண்மையானவன் யாரு, போலியானவன், ஏன்னா தெரியாது கும்பத்துக்கு. ஆல்ரெடி ராகு வந்து ஷேடோ கண்ணை மறைச்சிரும். சரிங்களா? இந்த கும்பத்துக்கு தெரியாது யாருக்கு நம்ம ஹெல்ப் பண்றோம். ஏன்னா அது எல்லாருக்குமே போய் பண்ணிட்டு இருக்கோம், எல்லாருமே பண்ணிட்டு இருப்பீங்க. பட் யாரு உண்மை யாரு போலி எதுவுமே ராகு கண்ணில் காட்டவே மாட்டாரு. அவர் மறைச்சிட்டு அவர் பண்ணி போயிடுவார். அதனால உண்மையான நண்பன் யாரு, தோல் கொடுப்பான் தோழன் யாருன்றது நீங்க தான் கண்டுபிடிக்கும் இந்த காலகட்டம். ஓகேவா? சோ சிறப்பான கோயில் வழிபாடு என்ன, கும்பராசியை காப்பாத்துறதுக்கு இந்த ஒரு 4 மாசம் 138 நாட்கள் உங்களை காப்பாற்றணும்னா எந்த கடவுள் வழிபாடு பண்ணா நான் தப்பிச்சுப்பேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சிம்பிளா சொல்றேன், சனியோட காலிலே போய் விழுந்துருங்க. எப்பா காப்பாத்திருப்பா, வக்கர காலத்துல என்ன ராகுவோட ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு, ராகு காப்பாற்ற மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சனியோட காலில் நீங்க விழுந்துருங்க. சனி பகவானுக்கு எள்ளு விளக்கு போடுங்க. முடிஞ்சா ரொம்ப பாக்குறதுக்கே அருவருப்பா ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு, அவங்களுக்கு எல்லாம் முடக்கம் அந்த மாதிரிலாம் கால் கை இல்லாதவங்களுக்குலாம் நீங்க வந்து ஹெல்ப் பண்ணும்போது டெஃபினட்டா சனி பார்த்து உங்களுக்கு நல்லது பண்ணி விடுவார். கவலைப்படாதீங்க. மகர ராசி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. உங்களுக்கு எங்கிட்ட இருந்து பர்சனல் கன்சல்டேஷன்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் மூலமா என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். தேங்க்யூ.